பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியை தொழிலதிபர் எலான் மஸ்க் விமர்சித்ததால் அவரை நாடு கடத்த வேண்டும் என்று ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. நவம்பரில் நடக்க இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். முதலில் இருந்தே ட்ரம்புக்கு டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் மஸ்க் ஆதரவு தெரிவித்து வருகிறார். ஜூலையில் பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. வலது காதில் காயத்தோடு அவர் உயிர் தப்பினார். இந்நிலையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் வெஸ்ட் பாம் கடற்கரை அருகே டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு சொந்தமான கோல்ஃப் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது மைதானத்திற்கு வெளியே 2 பேருக்கு இடையே துப்பாக்கிச்சூடு நடந்தது. இதையடுத்து உடனடியாக ட்ரம்ப் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டவர்கள் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினார்களா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த ஒருவர் டொனால்ட் ட்ரம்பை ஏன் கொல்ல முயற்சிக்கின்றனர் என்று வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எலான் மஸ்க் பைடன் மற்றும் கமலாவை யாரும் கொல்வதற்கான முயற்சி கூட செய்யவில்லை என்று குறிப்பிட்டார். இந்த பதிலால் எலான் மஸ்க் அமெரிக்காவை விட்டு நாடு கடத்தப்பட வேண்டும் என அவரது எக்ஸ் தளத்திலேயே அமெரிக்கர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இதையடுத்து எலான் மஸ்க் அந்த பதிவை நீக்கிவிட்டார்.